வணக்கம் நண்பர்களே. நான் சிவகாளீஸ்வரன் பேசுறேன். இந்த பதிவுல குளிகை நேரத்தை பத்தியான ஒரு சின்ன குறிப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சிலர் தங்கத்த அடமானம் வச்சிருவாங்க. இந்த தங்கத்த அடமானம் வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க திருப்பவே முடியாது. எங்கேயோ ஒரு கடன் வாங்குவாங்க, மறுபடியும் திருப்பி அதுக்கு ஒரு வட்டி கட்டுவாங்க. மறுபடியும் திருப்பி அத வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, அந்த தங்கம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட தங்காது. வீட்டுக்கு கொண்டு வச்சாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு செலவு வந்துரும். அத கொண்டு போய் ஒரு பேங்க்ல அடமானம் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்துரும். அப்போ இந்த மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா தங்கம் அணியிற காலமே ரொம்ப கம்மியா இருக்கும். நிறைய நகை வச்சிருப்பாங்க. ஆனா அது பேங்க்ல வச்சிருப்பாங்க. இப்போ யாராவது ஒரு பெண்மணி யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க நகை எங்கன்னு கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி நகை படிக்க போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. அப்போ இழந்த தங்கத்தை மீட்கவும், பேங்க்ல வச்சிருக்கக்கூடிய நகையை மீட்கவும் இந்த குளிகை காலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு நன்மை கொடுக்கும். குளிகை நேரத்துல என்னென்ன வகையான விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னா, இந்த தங்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மறுபடியும் திரும்ப அதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் வர்ற 16ஆம் தேதி 17ஆம் தேதி நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்புல இடம்பெற போகுது. விருப்பம் இருக்கிறவங்க கீழே உள்ள எண்ணுக்கு அழைச்சு நீங்க பேசிக்கலாம். தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம், வாங்க.